ஆல்கோ ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். டெய்லி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுவும் டெய்லி 30 மினிட்ஸ் தான். மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடி ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம். என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறோம், எத்தனை டார்கெட் ஸ்டாப் லாஸ், இந்த பேசிக் டீட்டெயிலை டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடி நமக்கு நல்லாவே டைம் இருக்கும். ஸோ ஒரு 8 கால் அந்த டயத்தில் நம்ம ஆர்டராக பஞ்ச் பண்ணி வைப்போம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுத்து 30 மினிட்ஸில் ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எங்களோட டே டு டே வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நமக்கு ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த ஆல்கோ ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், நமக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் டைம் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபாஸ்ட்டான டைமில் ஒரு ஆல்கோ ட்ரேட் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிற மாதிரி நாங்கள் இதை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் PDF டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ப்ரோக்கர் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் தான். உங்களுக்கு அந்த செட்டப் முடிச்சோன்னா ட்ரைனிங் வீடியோஸ் தருவோம். 10 days ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் ரியல் ட்ரேடே வந்து போவீங்க. அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்போ உங்களால் இந்த சாஃப்ட்வேரை இன்னமும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ இதில் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஏன்னா இப்போ நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுவேன். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அந்த ஆர்டர் பஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன்ல, நான் இப்போ பஞ்ச் பண்ணுற மாதிரி தான் டெய்லி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுக்குறோம். டேட்டா ஃபீல்டையும் ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ நிஃப்டி 28 APR. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 28 தான். எக்ஸ்சேஞ்ச் NFO ஃபியூச்சர் சார்ட் செலக்ட் பண்ணுறோம். சர்ச் ஆட் பண்ணுறோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சார்ட் ஓப்பன் ஆகுது. அடுத்து லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். லாஸ்ட்டாக 24,130 ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 2400 கால் ஆப்ஷன், 2400 புட் ஆப்ஷனில் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ டெய்லி ஃபியூச்சர் சார்ட் ஆட் பண்ணி க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்குறோம். அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே நம்ம ஆப்ஷன் சார்ட்டை ஆட் பண்ணி வச்சுருவோம். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பொறுத்து மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷனில் எடுக்கும். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் நமக்கு என்ட்ரியே எடுக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆட் பண்ணது வந்து 2400 கால் ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி மட்டும் பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் ஃபியூச்சர் சார்ட்டில் பேராமீட்டரில் இங்கே பேஸ்ட் கொடுத்துடலாம். கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட் கொடுத்துட்டு சீன்றதை பீன்னு மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். இது ரெண்டையும் செட் பண்ணதுக்கப்புறமா போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் எத்தனை லாட்டுன்னு சொல்லி செட் பண்ணணும். டிஃபால்ட்டாக ஒரு லாட்டில் ஆர்டர் பஞ்சாயே இருக்கும். நம்ம ஒரு லாட்டும் பண்ணலாம், 100 லாட்டும் பண்ணலாம். நான் இப்போ 20 லாட்டுக்கு ஆர்டர் போடுறேன். ட்ரேட் மெத்தட் வந்து பை ஒன்லி. ஸோ நம்ம ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். அதனால் ட்ரேட் மெத்தடில் பை ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். அடுத்து அடிஷ்னலாக ஸ்டாடில் டிக்கர் ரிமூவ் பண்ணணும். ஸ்டாடில் டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டேஷ்போர்ட் போயிடுறோம். டேஷ்போர்ட் போயிட்டு நம்ம ரெண்டையும் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஃபைலில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகுது. ஸோ இது இனிஷியேட் ஆனோன்னா டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் வைக்கிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்குது. ஸோ என்ட்ரி எடுத்து மார்க்கெட் மேலே ஏறுது. $10,965 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி தான் ஆல்கோல என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.